ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளான மணி சேவிங் சேலஞ்ச் தான். இதில் நான் சொல்கிற அமௌண்ட் ரொம்ப கம்மி தான். எவ்வளவு தான் உங்களுக்கு சம்பளம் கம்மியாக இருந்தால் கூட இதை எல்லாராலையும் செய்ய முடியும். சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படிங்கிற மாதிரி இந்த சின்ன அமௌண்ட்டு கூட உங்களுக்கு ஒரு அவசரத்துக்கு உதவும். முக்கியமாக எனக்கு சேமிக்கிற பழக்கமே இல்லை, அதில் இன்ட்ரெஸ்டே வரமாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டான மெத்தட் தான். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேமிப்பு ஏன் அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம டெய்லி லைஃப்பில் பணம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியறதில்ல. நம்ம தேவைக்கும் ஆசைக்கும் அவசரத்துக்கும் பணம் ரொம்பவே தேவையாக இருக்குது. சேமிப்பு இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கடன் வாங்குகிற சூழ்நிலைக்கு தான் போவீங்க. அதனால் இதுவரைக்கும் நீங்கள் சேமிக்கலைனாலும் இனிமேலாவது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் சேமிப்பை உருவாக்குங்க. நான் இந்த வீடியோவில் 2 ரூபாயை வச்சு எப்படிலாம் சேமிக்கலாம், அதை எப்படி சேமித்தா நமக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லியிருக்கேன். இது பணப்புழக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்காக தான். உங்களுக்கு நிறைய சேலரி வருதுன்னா நீங்கள் 10 ரூபா, 50 ரூபா இல்லை 100 ரூபாயை வச்சு கூட செய்யலாம். வாங்க 2 ரூபாயை எப்படிலாம் சேமிக்கலாம், அப்படி சேமித்தா நம்மளுக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதுதாங்க நம்மளோட சேமிப்பு மெத்தடு. நான் ஒரு நாளைக்கு 2 ரூபா வீதம் எடுத்திருக்கிறேன். ஒரு நாள் 2 ரூபா, அடுத்த நாள் 2 ரூபா சேர்த்து 4 ரூபா, 6 ரூபா, 8 ரூபா, 10 ரூபா, இந்த மாதிரி 30 நாளைக்கும் நான் 2 ரூபாயை அதிகரித்து அமௌண்ட்டு போட்டிருக்கேன். இந்த பாக்ஸில் இருக்க அமௌண்ட்டு மொதல் நாள் 2 ரூபா, 2வது நாள் 4 ரூபா, அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. எந்த நாள் எந்த அமௌண்ட் எடுத்து வைக்க முடியுதோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு பாக்ஸில் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வச்சுருங்க. அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த பாக்ஸை இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிடுங்க. 30 நாளில் இந்த எல்லா பாக்ஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாத சேமிப்பாக 930 ரூபா கிடைக்கும். அதே ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு மாதமும் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா 12 × 930 11,160 ரூபா கிடைக்கும். அதே நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 930 கூட ஒரு 70 ரூபா சேர்த்து 1000 ரூபாயாக கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்குன்னு பார்க்கும்போது 12 × 1000 12,000 ரூபா கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு மாதம் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். நடுவில் ஸ்கிப் பண்ணாமல் ஒரு வருஷத்துக்கே உங்களால் பண்ண முடியும். ஏன்னா இதில் நம்ம எடுத்து வைக்கிற அமௌண்ட்டு ரொம்பவே கம்மி தான். அதனால் நீங்கள் நினச்சா கண்டிப்பாக இதை பண்ணி முடிக்க முடியும். அந்த பணத்தை அப்படியே சேமித்து மட்டும் வைக்காமல் ஒரு ஆர்டியாக போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிங்கன்னா உங்கள் பணமும் வளரும். அதை நீங்கள் தேவையில்லாத வீண் செலவுகளுக்கும் பயன்படுத்த மாட்டீங்க. ஆர்டியில் 5 வருஷத்துக்கு இந்த பணத்தை கட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மாதம் 1000 ரூபா அப்படின்னு 5 வருஷத்துக்கு நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா கட்டுற பணம் 60,000 ரூபா. அதுக்கு 6.5% வட்டி தராங்க. வட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 10,989 ரூபா, அதாவது 11,000 ரூபா கிடைக்கும். அப்போ 5 வருஷம் கழித்து உங்களுக்கு அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டையும் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 71,000 கிடைக்கும். இந்த பணத்தை நீங்கள் பல செலவுகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கடன் இருந்தால் கடன் கட்டலாம், இல்லை நீங்கள் ஆசைப்படுற பொருட்களை வாங்கலாம், இல்லை ஆசைப்படுற இடங்களுக்கு போகலாம். இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களுக்கு இது உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால தாங்க சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.